யார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற செயல்முறை ஒழுக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவமே அதுதான். உலகத்தில் எந்த மதத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி உண்ண வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும், ஒரு காலனி அணிகிற நேரத்திலே கூட எப்படி அறிய வேண்டும் என்பதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே நாம் உறங்குகிற நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய 10 ஒழுக்கங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கணும். முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்ஃபாஉன் நாரி வல் மசாபிஹி வ இக்லாகுல் அபுவாபி என்பதாக கூறுகிறார்கள். அதாவது என்னென்றா, நான் உறங்குவதற்கு முன்னால் வீட்டினுடைய விளக்குகளை, அது போன்று இந்த சிமிலி விளக்கு மாதிரி ஒரு நெருப்புகள் எரிந்து கொண்டிருந்தால் அதை அணைத்து விட வேண்டும். விளக்குகளை அணைக்க வேண்டும். வாசல்களை பூட்டிவிட்டு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். இது முதலாவது ஒழுக்கம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, இத்ஃபிஉல் மஸாபீஹ பில்லைலி இதா ரகதுத்தும் வகல்லிகுல் அபுவாப் என்பதாக சொன்னார்கள். நீங்கள் உறங்குகிற நேரத்தில் என்ன செய்யணும்? விளக்குகளை அணைத்து விடுங்கள். விளக்குகள் அப்படின்னா அந்த காலத்துல என்ன செய்யணும்? இந்த சிமிலி விளக்குலாம் இருந்துச்சு, சரியா? இந்த சிமிலி விளக்கு, குத்து விளக்குலாம் சொல்லுவாங்க. சிமிலி விளக்கு தான் அந்த காலத்துல போய் விழுப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? நீங்க அந்த விளக்குகளை அணைத்து விடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரவு நேரங்கள்ல வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது எலி இது மாதிரி போன்றவர்களை தட்டி விட்டுருச்சு அப்படிங்கிட்ட என்ன செய்யணும்? ஃபயர் ஆயிடும், நெருப்பு பிடிச்சோம். அதனால பெருமானார் சொல்லுவாங்க, இரவிலே உறங்குகிற நேரத்தில் அந்த லைட்டை அணைத்து விடுவதாக சொல்லுவார்கள், கதவை மூடிவிடுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. ஒன்று. இரண்டாவதாக சொல்றாங்க, தகுதியத்துல் ஆணியத்தி, அதாவது உணவு பாத்திரங்கள், தண்ணீர் பாத்திரங்களை மூடி வைத்து விட வேண்டும். அது மூடி இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஒன்னையும் நமக்கு அரபி சொல்லிட்டே தான் நேரம் ஆயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது வருடத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவிலே வானத்திலிருந்து முசீபத்துகள் இறங்குகின்றது. அந்த முசீபத்தாகிறது எந்த பாத்திரத்தில் இறங்கி விட்டதோ அதிலிருந்து அந்த உணவையோ தண்ணீரையோ ஒருவர் அருந்தினால் அவருக்கு நோய் ஏற்படும், சோதனை ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அது எந்த இரவும் நமக்கு தெரியாது. அதனால இரவிலே நாம் உறங்குகிற நேரத்திலே நம்முடைய உணவின் பாத்திரங்கள், தண்ணீர் பாத்திரங்கள் மூடி இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்த்து அதை மூடிவிட வேண்டுவதாக கூறுகிறார்கள். மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய விரிப்பை உதற வேண்டும். நம்ம படுக்கிறோம் அப்படின்னா அந்த பெட்டை உதறிட்டு தான் தூங்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, ஏனென்று சொன்னால் அந்த பெட்டுக்கு கீழே என்ன இருக்கிறது, அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களாக பெருமானார் சொல்லுவாங்க. லா எதிரி, அந்த மனிதன் அறிய மாட்டான், அதுக்கு பின்னால் என்ன இருக்குது என்பதை அவன் அறிய மாட்டான் பெருமானார் சொல்லுவாங்க. அதனால பெட்டை நம்ம தூங்குறதுக்கு முன்னால அந்த பெட்டை உதறி விட வேண்டும் என்பதாக மூன்றாவதாக சொல்றாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த ஒரு உபதேசமாக இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, படுக்கிற நேரத்தில் நம்ம தரையில படுத்தாலும் கூட செவரை ஒட்டி பாய் போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த ஓரத்தில் என்ன செய்யுது, ஏதாவது பூச்சிகள் செல்கிற நேரத்தில் அது நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம செவர் ஓரமா போடக்கூடாது. நம்ம பெட்டில் படுத்தாலும் கூட என்ன செய்யணும், அந்த பெட்டை உதறி விட்டு நாம் உறங்க வேண்டும். என்று சொன்னால் அதுக்கு கீழே ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா ஒண்ணும் காதுக்குள்ள போச்சுன்னா நல்லா பாதுகாக்கணும். காதுக்குள்ள போயிடுச்சுன்னாவே நமக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி விடும். இது மூன்றாவது ஒழுக்கம். நாலாவது ஒழுக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உறங்குவதற்கு முன்னால் வித்ருவாஜிபை தொழுது விட வேண்டும். ஏன்னா அதுக்கு சட்டம் என்னன்னா, தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடிய வளமை அவருக்கு இருக்குமானால் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது விட்டு வித்திரு தொழுவது சிறப்பிற்குரியது. ஆனா அதே நேரத்தில் ரமலானுடைய காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, ஜமாத்தாக வித்திரு நடக்கிற நேரத்துல வித்திரு தொழுதணும். அப்ப போய் நான் தஹஜ்ஜத்துக்கு பிறகு நான் வித்திரு தொழு அப்படின்னு தொழக்கூடாது. பொதுவாகவே நல்லா கவனிச்சுக்கோங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடிய வளமை இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், தஹஜ்ஜத் தொழுது வித்திரு தொழுவலாம். ஆனா நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன, எந்திரிச்சா தொழுவோம், ஆனா எப்ப எந்திரிப்போம் நமக்கே தெரியாது என்பதாக இருக்குமானால் வித்திரு வாஜிபை தொழுது விட்டுத்தான் உறங்க வேண்டும். பெருமானார் சொல்லுவாங்க,
அபூதர் கிஃபாரிக்கு பெருமானா சொல்லுவாங்க, அபூதர் கிஃபாரி அறிவிக்கிறார், அவுசானி ஹலீல் சலாசில், பெருமானா அவர்களுக்கு 3 விஷயத்தை ஏவினார்கள். ஒன்று லுஹாவுடைய தொழுகையை தொழுமாறு ஏவினார்கள். மூன்றாவதாக ஒரு மாதத்துக்கு 3 நோன்பு வைக்குமாறு சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னாங்க சல்லில் வித்திர கபலன் நோம்பி, உறங்குவதற்கு முன்னால் வித்திரை தொழுவிடு என்பதாக சொன்னாங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா வித்திருவாஜிபு கலாவாகும். வித்திருவாஜிபுடைய சட்டம் என்னன்னா, ஒருவேளை என்ன செய்யறாரு, வித்திரு தொழுவாம தூங்கிட்டாரு, ஃபஜ்ருடைய டயத்துல எந்திரிக்கிறார் அப்படின்னா அந்த வித்திருவாஜிபு கலா செய்யணும். நீங்க இஷாவை கலா செய்யற நேரத்துல வித்திருவாஜிபு கலா செய்யணும். நீங்க வித்திருவாஜிபு நீங்க தொழுவாம நீங்க என்ன செய்ய தூங்கிட்டீங்க, தகச்சத்துக்கு எந்திரிக்கலாம், நீங்க தகச்சத்துக்கு எந்திரிக்கல, ஃபஜ்ருக்கு தான் எந்திரிச்சினாலும் அந்த வித்திருவாஜிபு கட்டாயம் என்ன செய்ய கலா செய்யணும். அப்ப என்னால என்ன செய்ய, மூணாவதாக என்ன சொல்றாங்க, வித்திருவாஜிபை தொழுது விட்டு உறங்க வேணும், 3வது ஒழுக்கம். 4வது என்ன சொல்றாங்க, சரி 4 ஒழுக்கம் சொல்லிட்டேன், 4. 5வதாக என்ன சொல்றாங்க, வன்னோம் எல தஹாரா, ஒழுவின் மீது உறங்குதல். எப்போதுமே என்ன செய்ய, ஒழு செய்து விட்டு உறங்கணும். உறங்குற நேரத்துல ஒழு செய்யணும். அது பிறகு நம்ம தூங்குறோம், இடையில வந்து முழிப்பு வருது அப்படின்னா அப்ப போய் ஒரு ஒழு செய்யணுமா, அது தேவையில்லை. நாம் தூங்குகிற நேரத்திலே ஒழுவோடு தூங்க வேண்டும். ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது, யார் ஒழுவோடு தூங்குற அவர் ஒழு செய்யறத பெருமானா சொல்லுவாங்க, இதா அத்தைத்த மதுஜாக்க ஃபத்தவல்லா உதுவக்கரி சலாத்தி, நீ உன்னுடைய விருப்புக்கு தூங்குவதற்காக ஒதுங்குகிற நேரத்திலே தொழுகைக்காக ஒழு செய்வது மாதிரி ஒழு செய்து கொள்வதாக பெருமானா சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உழு செய்து விட்டு உறங்குற நேரத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு மலக்கை பாதுகாப்புக்கு ஏற்படுத்துவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வந்து என்ன செய்ய, உறங்குகிற நேரத்தில் என்ன செய்யணும், ஒழுவோடு தூங்க வேண்டும் என்பது 5வது ஒழுக்கம். 6வதாக என்ன சொல்றாங்கன்னா, தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதி தூங்கணும். ஏன்னா ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானா சொல்லுவாங்க, யார் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை என்ன செய்யறார், ஏற்படுத்துகிறார் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. இத ஆவைத்திலா ஃபிராஷிக்க ஃபக்ரா ஆயத்துல் குர்சி லை யஸால மாக்க மினல்லாஹி ஹாஃபிரு வலா யக்ரபுக ஷைத்தான் ஹத்தா யுஸ்பிஹ. ஆயத்துல் குர்சி நீ ஒரு தடவை ஓதி தூங்கிட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை உனக்கு பாதுகாப்புக்கு ஏற்படுத்துகிறார், ஷைத்தான் இடத்திலே வரமாட்டான் என்பதாக பெருமானா சொல்றாங்க. இது 6வது ஒழுக்கமாக இருக்கிறது. 7வதாக சொல்றாங்க, குறைஞ்சது ஒரு 10 ஆயத்தாவது ஓதிவிட்டு உறங்க வேண்டும். பெருமானாருக்கு சொல்லுவாங்க, மன் கரா அஷர் ஆயாத்தின் ஃபைலைலத்தில் லம் யுக்தபுல் காஃபிரின், 10 ஆயத்தை யார் இரவிலே ஓதிவிட்டு உறங்குகிறாரோ அவர் அல்லாஹ்வை மறந்தவராக பதிவு செய்யப்பட மாட்டார். அப்ப அல்லாஹ்வை நினைத்தவனாக பதிவு செய்யப்படுகிறார் என்பதாக. எப்படிங்க 10 ஆயத்து ஓது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குலோபிரபில் ஃபலக் குலோபின் நாஸ், இந்த 2 ஓதிட்டீங்கன்னா 11 ஆயத்தாயிரும். குழுவல்லா அகது சேர்த்து ஓதிட்டீங்கன்னா 15 ஆயத்தாயிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, இரவிலே உறங்குவதற்கு முன்னால் குல்ஹுவல்லா அஹத், குலோபில் ஃபலக், குலோபின் நாஸ் இந்த 3 சூறாவையும் ஓதி தன்னுடைய கையிலே ஊதி உடல் முழுவதும் என்ன செய்வாங்க, தேய்த்துக் கொள்வாங்களாம். உடல் முழுவதும் தடவுவாங்களாம். தன்னுடைய உடலிலே எந்த அளவுக்கு அந்த கை செல்லுமோ அந்த அளவுக்கு முன்னால பின்னால என்ன செய்ய, எல்லா பக்கமே என்ன செய்வாங்க, பெருமானார் அவர்கள் தடவி கொள்வார்கள். அதனால வந்துட்டு நம்ம இந்த 3 குல் சூறாவை ஓதிட்டோம்னா 10 ஆயத்தை ஓதுனது மாதிரி நமக்கு ஆகி போயிடும். என்ன செய்யறோம், அல்லாஹ் மறந்தவங்களாக மாட்டோம். அதே மாதிரி பெருமானுடைய சுன்னத்தை நிறைவேற்றி செய்யற தூங்குவதாகணும். அதனால என்ன செய்ய அப்படின்னா, இது சின்ன சின்ன ஒழுக்கங்களாக இருந்தாலும் கூட இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த என்ன செய்யற அந்த விஷயத்தை உருவாக்கு. நம்ம அதை சொல்லிட்டோம்னாவே அதை போய் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க, சொல்லிடும் அப்படின்னு. என் பேரனுக்கு வந்து இப்போ 1.5 வயசு தான் ஆகுது, ஒரு 1 வயசு முதி இப்போ ஒரு 1.25 வயசு தான் ஆகுது அப்படின்னு. அதுக்கு லாயிலா எல்லாம் சொல்ல தெரியல, ஆனா பாதி சொல்றோம். அதுக்கு என்ன காரணம், அப்படி பிள்ளைங்க சொல்லி 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 நம்ம பழகுற நேரத்துல அது ஒரு லாயிலாக மட்டும் தான் தெரியுது உனக்கு, அது இல்லைன்னா சொல்ல தெரியல. ஆனா என்ன செய்யுது, அது பாட வந்து தொட்டியில படத்துட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் விரும்பி சொல்லல, நம்ம உறங்குகிற நேரத்திலே அது என்ன செய்யுது, தஸ்பீ வந்துட்டு என்ன செய்யுது, லாயிலாகன்னு சொல்லுகிற நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு தானாகவே இதை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால என்ன செய்யணும், அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். இத்தனை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 7 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8வதாக சொல்றாங்க தஸ்பீக ஃபாத்திமா ஓதல். தஸ்பீக ஃபாத்திமாங்கிறது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிவிட்டு உறங்கினால் பெருமானா சொல்லுவாங்க, அன்றைய தினத்திலே உனக்கு வேலை பழிவினால் ஏற்பட்ட உடலுடைய அசதியெல்லாம் நீங்கிவிடும். உனக்கு என்ன செய்ய, உனக்கு ஒரு அடிமை உனக்கு உடன் இருப்பதை விட சிறப்பு என்பதாக பெருமாள் அவங்க ஃபாத்திமாவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வரலாறு தெரியும், சொல்வதற்கு நேரம் இல்லை, ஜும்மா பயன் மாதிரி ஆகி போயிடும். சரி, 7வது விஷயம் என்ன அப்படிங்கிற, அந்த கிட்ட செய்யணும், இந்த தஸ்பீஹ ஃபாத்திமாவை கட்டாயம் நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். 8வது சொல்லிட்டேன். 9வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமன ரசூல். ஆமன ரசூல்னா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமன ரசூல்னு ஆரம்பிக்கும். அதை ஓதிவிட்டு உறங்குற வளம் இருக்கும். ஏன்னா பெருமானா சொல்லுவாங்க, மன் கராபில் ஆயத்தி மின் ஆகிரி சூரத்துல் பக்ரா ஃபீ லைலத்தின் கஃபத்தாகும்.
எவ்வளவு பெரிய வாக்கியம்டா, அந்த 2 ஆயத்தை ஓதிட்டு நீங்க தூங்கிட்டீங்கன்னா இரவு முழுவதும் இபாதத் செய்த நன்மை உங்களுக்கு பதிவு செய்யப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம நல்லா தூங்குறோம், ஆனா என்ன பதிவு செய்யப்படுகிறது? இரவு முழுவதும் இபாதத் செய்தாக அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா பெருமானார் சொல்லுவாங்க, அந்த ஆயத்தின் கன்சுல் அரிஷ், அரிஷனுடைய பொக்கிஷம் என்பதாக சொல்லுவாங்க. அந்த ஆயத்துடைய இன்னும் சிறப்பு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குர்ஆனுடைய எல்லா ஆயத்தையும் ஜிப்ரீல் கொண்டு வந்தார். அந்த 2 ஆயத்தையும் தான் பெருமானாருடைய மேராஜுடைய பேரத்தில் அல்லாஹ் தஆலா நேரடியாக கொடுத்த வசனம். அதனால என்ன செய்யணும்? அந்த ஆமல ரசூல ஓது என்பதாக சொல்றாங்க. சரி, 9 சொல்லிட்டேன். 10வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலவுல் எதில் யும்னா தஹ்த ஹத்திஹி, படுக்கிற நேரத்திலே பெருமானார் செய்வாங்க, வலது புறத்திலே தன்னுடைய கையை வைத்து அந்த கையிலே கன்னத்தை வைத்து உறங்கக்கூடியவங்க பெருமானார் இருந்தாங்க. தூங்குனதுக்கு பிறகு நம்ம பிறண்டு படுக்கிறோம், அது வேறு விஷயம். படுக்கிற நேரத்திலே சொன்னா வலதுபுறமாக ஒருக்கடித்து படுக்கிறதாக எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி படுக்கிற நேரத்தில் அவனுக்கு இதய நோய் ஏற்படாது என்பதாக நீங்க மருத்துவமா சொல்கிறது. புரியுதா? ஏன் அப்படின்னா அந்த ஹார்ட் வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா இடது பக்கமா இருக்குது. நீங்க வலது பக்கமாக படுக்கிற நேரத்திலே உங்களுக்கு இருதயத்தினுடைய அடப்புகள் மாரடைப்புகள் போன்ற நோய் ஏற்படாது என்பதாக எழுதுகின்றார்கள். அதனால என்ன செய்யறாங்கன்னா, பெருமானாருடைய சுன்னத்து என்று சொன்னா படுக்கிற நேரத்திலே வலதுபுறத்திலே கையை வைத்து அதன் மீது சில கன்னத்தை வைத்து உறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை கடைபிடிக்கிற வாக்கியத்தை எல்லாம் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.